அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டன்ட் தோசை மாவு தான் பார்க்க போறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ரவைங்க, வெள்ளை ரவை, வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் வந்து ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஆப்ப சோடா ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தயிர், ஏன்னா இது வந்து அரைச்சி புளிக்க வைக்க போகிறதில்ல, அரைச்சி ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம சுட போகிறோம். அதுக்காக புளிப்பு தன்மை வேணுங்கிறதுக்காக தயிர் எடுத்திருக்கேன். சுடுறதுக்கு எண்ணெய், அரைக்கிறதுக்கு தண்ணி. அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. ரவை சேர்த்திக்கலாங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து 5 மிளகாய், உப்பு, ஆப்ப சோடா, இஞ்சி, ஜீரகம், கோதுமை மாவு, அரிசி மாவு, வெறும் பச்சரிசி மாவுங்க. வீட்டில் அப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு இதுக்கெல்லாம் அரைச்சி வச்சிருப்போம் இல்லைங்க, அந்த பச்சரிசி மாவு தான். இதோட தயிர் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. வந்துட்டோங்க, அரைச்சாச்சுங்க. தோசை மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணலாங்க. வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே சுட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, பார்க்கலாம். மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்றிடலாம். கல் ரெடியாக இருக்குது. சும்மா ஒரே கரண்டி மாவு அதுக்கு. அவ்வளோதான், எண்ணெய் போட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன அளவுகளில் இது ஒரு 12 தோசை வருங்க. இந்த அளவோட சுட்டோம்னா எழுந்திரிச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோவை பாருங்க, ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இதுங்க ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். மாவு இல்லாத டைம்ல இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். சூப்பரா இருக்குங்க. நல்லா மெத்துன்னு இருக்குது. 2 சைடும் வந்துடுச்சுங்க, எடுத்துடலாம். தேங்காய் சட்னி, டிஃபன் சாம்பாருங்க, தோசை, இன்ஸ்டன்ட் தோசை சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சட்னியில டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பரா இருக்குங்க. தோசை செம்ம டேஸ்டா இருக்கு. சாம்பாருக்கு சூப்பரா இருக்குங்க. தோசை ஒரு வித்தியாசமா டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.